கீழடி ஆய்வு விவகாரத்தில் தமிழினத்தின் தொன்மையை சில உள்ளங்கள் ஏற்க மறுப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், எதிர்த்து போராடி பல தடைகளை தாண்டி அறிவியல் துணை கொண்டு தமிழ் இனத்தின் தொன்மையை நிறுவி வருவதாக தெரிவித்துள்ளார். புதன்கிழமை மதுரை விரகனூரில் திமுக மாணவர் அமைப்பு சார்பில் நடைபெறும் போராட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்துவோம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் மத்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பணிபுரிந்து வந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் உத்தரப்பிரதேசத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கீழடியின் தொன்மையை கண்டறிந்து அகழ்வாராய்ச்சி குறித்த தனது அறிக்கையை சமர்ப்பித்தவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன். இந்த நிலையில் அவரை நொய்டாவில் உள்ள தொல்பொருட்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் இயக்ககத்தின் இயக்குநராக தொல்லியல் துறை பணியிட மாற்றம் செய்துள்ளது. புதுச்சேரியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படவில்லை. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படாமல் தேசிய கீதம் மட்டுமே இசைக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற மாணவர்கள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கட்டுமான பணியின் போது விபத்து ஏற்பட்டு உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கான இழப்பீடு தொகையை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் சார்பில் வழங்கப்படும் இழப்பீடு 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் வெளியிட்ட அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தற்போது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ADGP ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையின் பரிந்துரையை ஏற்று தமிழக உள்துறை செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டால் 24 மணி நேரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தொடர்பு இருப்பது உறுதியான நிலையில் ADGP ஜெயராம் நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த கைது உத்தரவை எதிர்த்து ADGP ஜெயராம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை உடனே விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளது. ஆழ்கடத்தல் வழக்கில் தொடர்புடையதாக கூறி நீதிமன்ற வளாகத்திலேயே ADGP கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். சம்பவத்தில் ஈடுபட்டது அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரவேல் என்பது விசாரணையில் தெரியவந்தது. காடாம்புலியூர் பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் பிடிக்க சென்றனர். அப்போது போலீசாரை கத்தியால் அவர் தாக்கிய நிலையில் தற்காப்பிற்காக போலீசார் சுட்டனர். இதில் குண்டு பாய்ந்து காலில் சுந்தரவேல் காயமடைந்தார். காயமடைந்த போலீசார் மற்றும் சுந்தரவேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக கடலூர் SP ஜெயக்குமார் கூறியுள்ளார். இதுல என்னன்னா, இந்த சுந்தரவேலுக்கு ஆல்ரெடி தமிழகம் முழுவதும் 4 கொள்ளை வழக்குகள் உள்ளது. அதாவது மேட்டுப்பாளையம், ஈரோடு மற்றும் திருவெண்ணைநல்லூர், திருச்சி ஆகிய பகுதிகளில் இவருக்கு கொள்ளை வழக்கு இருக்குது. கடந்த மார்ச் மாதம் தான் இவர் திருச்சி கண்டோன்மெண்ட்ல போடப்பட்ட கொள்ளை வழக்குல சிறை சென்று 2 நாட்களுக்கு முன்பு தான் இங்க வெளிவந்திருக்கிறார். கூட்டு பாலியல் தொல்லை கிடையாது. பண்ணியது ஒரே நபர் தான், இந்த சுந்தரவேல் தான். மேகாலயாவில் நடந்த ஹனிமூன் கொலை விவகாரத்தில் கைதான சோனம் உட்பட 4 பேரையும் குற்றம் நடந்ததாக கூறப்படும் சிரபுஞ்சியின் வெய் சாவ்டாங் நீர்வீழ்ச்சி பகுதிக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். அங்கு குற்றம் எவ்வாறு நடந்தது என்பதை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நடித்து காட்டினர். குற்றவாளிகள் குற்றம் நடந்த விதத்தை அரங்கேற்றுவதை போலீசார் வீடியோவாக பதிவு செய்தனர்.
இஸ்ரேல் தொடர் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து ஏராளமான மக்கள் வெளியேறினர். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சத்தில் மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரே நேரத்தில் அதிகப்படியான மக்கள் புறப்பட்டதால் கராச் சாலஸ் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. G7 மாநாட்டில் இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாதியிலேயே திரும்புவது இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக என பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் கூறியிருந்த நிலையில் அதனை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மறுத்துள்ளார். இதுகுறித்து தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், G7 மாநாட்டில் இருந்து பாதியிலேயே அமெரிக்கா திரும்பியதற்கான காரணத்தை கூறவில்லை என்றபோதும் தாம் திரும்பியதற்கான காரணம் போர் நிறுத்தத்தை விட பெரியது என்றும் அனைவரும் காத்திருங்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.